இன்னைக்கு வீடியோவில் க்ரோச்சட் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4mm ஹூக் எடுத்திருக்கேன், உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து ரிங் வந்து எடுத்துக்கலாம். இது நார்மலாக ஷாப்லேயே வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி சிங்கிள் க்ரோச்சட் தான் நம்ம வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை அந்த ரிங்கோடு சேர்த்து ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா டைட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த ரிங்குக்குள்ளே வந்து ஹூக்கை விட்டு த்ரெட்டை ரிங்குக்குள்ளே எடுத்துகிட்டு மேலே 2 லூப் இருக்கும், அது 2லேயும் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். அதே போல் திருப்பி ரிங்குக்குள்ளே வந்து த்ரெட் எடுக்கணும், 2 லூப்பில் த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கணும். ஒவ்வொரு டைமும் பார்த்திங்க அப்படின்னா ரிங்குக்குள்ளே ஹூக்கை உள்ளே விடணும். த்ரெட் வெளியே எடுக்கும்போது ஹூப்பில் 2 லூப் இருக்கும், 2 லூப்லேயும் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் க்ரோச்சட் போடுற மாதிரி தான். நம்ம செயின் போட்டு அப்புறமா வந்து நம்ம போடுவோம்ல சிங்கிள் க்ரோச்சட், அதே மாதிரி தான் இப்போ இந்த ரிங்கில் போடுறதுனால ஈஸியாக வந்து நம்ம அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரிங்குக்குள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும், 2 லூப்லேயும் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இது வந்து வெறும் நார்மல் சிங்கிள் க்ரோச்சட் தான். இந்த ரிங்கை சுற்றி இதே மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டுட்டே வரலாம். சிங்கிள் க்ரோச்சட் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, மற்ற எது வந்து போட்டிங்கனாலும் வந்து அந்தளவு கரெக்டாக இருக்காது. இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து நான் சிங்கிள் க்ரோச்சட் நல்லா நெருக்கமாக போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு செயின் போட்டுக்கிறேன். ஃபோட்டோ சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ரிங் வாங்கிக்கோங்க. அப்படி ரிங் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கார்ட்போர்டு அட்டையை கூட இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு செயின் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் டபுள் க்ரோச்சட் போட்டிருக்கேன். இப்போ அதே ஸ்டிச்சில் திரும்பவும் ஒரு டபுள் க்ரோச்சட் போடுறேன். திரும்பவும் அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோச்சட் போடணும். திரும்பவும் அதே மாதிரி சேம் ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோச்சட் போடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 டபுள் க்ரோச்சட் ஒரே ஸ்டிச்சில் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் நாட் போடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செல்ஃப் ஸ்டிச் மாதிரி வந்துடும். நம்ம ஃப்ளவர் போட்டோம்ல அதே மாதிரி தான். நம்ம ஃப்ளவருக்கு வந்து 5 டபுள் க்ரோச்சட் போட்டோம், இதுக்கு வந்து 4 போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி அடுத்த இருக்க ஸ்டிச்சில் வந்து 4 டபுள் க்ரோச்சட் போடணும். பார்த்தீங்கன்னா 4 டபுள் க்ரோச்சட் போட்டுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் சுற்றி நம்ம சிங்கிள் க்ரோச்சட் போட்டிருக்கோம்ல, இது வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி ஒரு பெட்டல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் வந்து நான் திரும்பவும் 4 டபுள் க்ரோச்சட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த இருக்க ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். நெருக்கமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு செயினை நீங்கள் ஒரு ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிறதில் 4 டபுள் க்ரோச்சட் போடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இதே சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போது அதே மாதிரி லாஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போது இதை வாலில் ஹேங் பண்ணணும்ல, அந்த ஹேங் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு இது தேவையில்ல, அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் செயின் வந்து நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது தான். பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசு வந்து ஆணியில் வந்து மாட்டுற மாதிரி வேணும் அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் செயின் போட்டுட்டு முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டிருப்போல அந்த ஸ்டிச்சில் வந்து நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இல்லை அந்த ஸ்டிச்சில் எடுக்க முடியலன்னா நீங்கள் செயின் போட்டிருக்கீங்களா ஸ்டார்ட் பண்ணிங்களா அதே ஸ்டிச்சில் வந்து நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹேங் பண்ணுற மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ த்ரெட் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் கட் பண்ணாமல் நீடிலில் வந்து இது மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. எப்போவுமே க்ரோச்சட் போட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு செயின் போட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்தோன்னா நாட் போட்டுக்கும். அப்புறம் இது மாதிரி வந்து நீடிலில் வந்து த்ரெட்டை கோர்த்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து லைஃப் லாங் கிடைக்கும். இப்போ அது வந்து ஆணியில் ஈஸியாக மாட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சைஸ்க்கு. இப்போ அதுக்கு மேலே நம்ம ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக க்ளூகன் போட்டு தான் ஒட்டுறேன். இப்போ அதுக்கு மேலே வந்து இதுலேயும் க்ளூகன் யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஒட்டிக்கலாம்.
பார்த்திங்க அப்படின்னா க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபெவிகால் போட்டு கூட வந்து ஒட்டிக்கலாம், இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சென்டர் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.